ராஜியும் கதிரையும் தான் பாக்குறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ராதையும் கதிரையும் காமிக்கிறாங்க. ராஜி வந்து ஒரு மாதிரி டல்லா வந்துட்டு இருக்காங்க. டீ கடையில இருந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுமா அப்படின்னு சொல்லி கதிர் கேட்கும்போது, இல்ல எனக்கு ஒரு மாதிரி டல்லாவே இருக்கு, ஏதோ ஒரு டயர்டாவே இருக்கு அப்படின்னு கேட்குறது. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறேன். எனக்கு வந்து ஐபிஎஸ் ஆகணும் கனவு எல்லாமே அது வந்து அதுக்காக அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ண வச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. அப்படியே விட்டுட்டு போலாம்னு கூட போகவும் முடியல அப்படின்னு சொல்றாங்க. என்ன விட்டுட்டு போறியா அப்படின்னு வந்து கதிர் கேட்கறாங்க. இல்லப்பா எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கிற மாதிரி இருக்கு, விட்டுட்டு போலாம்னு நினைச்சா கூட போக முடியாது போல, எனக்கு வந்து அமௌண்ட் வேற பே பண்ணிட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு வந்து சொல்றாங்க. நான் அமௌண்ட் பே பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்காகலாம் நீ வந்து ரொம்ப கஷ்டப்பட அப்படின்னு வந்து திட்டுறாங்க. இல்லப்பா நான் அப்படி சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. நீ வந்து அது மாதிரி இல்லவே இல்லை, வந்து ஐபிஎஸ் ஆகுறது கனவு, அதை அச்சீவ் பண்ண போற டைம்ல நீ வந்து இது மாதிரி நடந்துட்டு இருக்க, நீ பண்றது எனக்கு சரியாவே படல அப்படின்னு திட்டுறாங்க. உடனே வந்து ராஜி வந்து காஃபி வந்து கீழே வச்சுட்டு சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இரு நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல வேணா நான் வந்து ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன், வேலையை பாரு அப்படின்னு சொல்லி ராஜி வந்து கோச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து கதிர் வந்து பேசுறாங்க. என்ன பண்ற, இல்ல வந்து ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறேன், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி, இல்ல நீங்க வந்து என்கிட்ட பேசவே இல்லை என்ன திட்டிட்டு தான் சொல்றாங்க. இல்லப்பா நீ செய்யறத நீ கொஞ்சம் நாச்சுன்னு நினைச்சுப்பாரு, இப்போ சடனா வந்து எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு நீ அமௌண்ட் செலவு பண்ணிட்ட, அமௌண்ட் செலவாச்சு நீ ஃபீல் பண்ணுங்க அப்படின்னு கேட்காங்க. என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க. நீ இல்ல நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்ற. இல்ல அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றேன். அப்ப நான் மட்டும் எப்படி ஃபீல் பண்ணுவேன் நினைச்சியா அப்படின்னு சொல்றேன். என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி ராஜு வந்து கேட்கும் போது, இல்லப்பா நீ நினைச்சு பாரு, நான் வந்து அமௌண்ட் செலவாகும் அப்படின்னா நான் நினைச்சுலாம் சொல்ல கிடையாது, நீ ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் நாச்சும் எடுத்து வைக்கிறியா, எல்லாத்துக்கும் வந்து ஒரு சப்போர்ட் இருக்கணும் தான் நினைக்கிறேன். நீ வந்து காலையில எழுந்துச்சு ரன்னிங் போகணும் அப்படின்னா நான் முதல்ல உன்னை எழுப்ப வேண்டியதா இருக்கு, எந்திரி ரன்னிங் போ நான் உன்னை புஷ் பண்றேன். ஒரு அகாடமி தேடணும்னா கூட நான் தேடி கொடுக்கணும். ஒரு ஜாப் வருதா இல்ல வேகன்சி எவ்வளவு இருக்கு, ஏதாச்சும் வேகன்சி பார்க்கணுமா இருந்தாலும் எல்லாமே வந்து நான் தான் உனக்கு பண்ற மாதிரி இருக்கு. நீ எப்போதுமே வந்து என்ன டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீ வந்து இண்டிபெண்டா தானே இருக்கணும். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னா எல்லாமே வந்து நீ தான் செய்யணும். நான் வந்து உன்னை புஷ் பண்ணி பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து ரொம்ப சண்டை போடுறாங்க. இல்ல அப்படியெல்லாம் இல்ல, உனக்கு வந்து பிடிக்கல, வேலைக்கு போறதுக்கு பிடிக்கல அப்படின்னா போகாத, நீ வீட்டுல இரு, நான் அதனால ஒன்னும் சொல்ல போறது இல்லை, ஏன் நான் பணம் கட்டிட்டேன் அப்படிங்கிறதுக்காக நீ வந்து ஒன்னும் படிக்க வேணாம், எல்லாத்தையும் மூட்டை கட்டி வீட்டுல இருக்கணும், நீ வீட்டுல இரு அப்படின்னு வந்து சண்டை போடுறாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வீட்டுல இருக்கிறதுனால எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சண்டை போடுறாங்க. என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. உனக்கு வந்து ஒரு கனவு இருக்கு, ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கு அப்படின்னா நீனா தான் புஷ் பண்ணி போகணும். இன்னொருத்தவங்க வந்து நம்மள வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கூடாது. ஆனா வந்து நீ அது மாதிரிதான் இப்ப நடந்துக்கிற, எதுவும் வந்தாலும் நான் பண்ணணும், நான் பண்ணது நீ வந்து யோசிக்கவே மாட்டேங்கிற, கதை இருக்கும்போது சேர்ந்து பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. அந்த மாதிரி வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து அச்சீவ் பண்ணவே முடியாது. உன்னோட ஓன் எஃபெக்ட் வந்து இருந்தா மட்டும்தான் வந்து அது வந்து கம்ப்ளீட் ஆகும். அதுதான் வந்து ஒரிஜினல் அச்சீவ். அது ரொம்ப சாப்பிடுறேன். இதெல்லாம் கேட்கும் போது வந்து அவளுக்கே வந்து ஒரு உண்மையா அப்படின்ற ஃபீல் ஆகுது. அப்படியே வந்து படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் வந்து அலாம் அடிக்குது. அலாம் அடிக்கும் போது ராஜி ஏந்திரி, இது வாக்கிங் பண்ண ஏந்திரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா பக்கத்துல பார்த்தா ஆளே காணும். சரின்ட்டு எழுந்துச்சு வெளியே வரும்போது அவங்க அம்மாச்சி இருக்காங்க. குட் மார்னிங் அம்மாச்சி அப்படின்னு வந்து கதிர் சொல்றான். என்னடா நீ எப்ப வந்த அப்படின்னு வந்து கேட்கறாங்க. எப்ப வந்தேனா, நான் எங்க போனேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நீ ராஜி கூட காலையில ட்ரைனிங் போகலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல பாட்டி நான் போகல அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவ எங்க போனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவ அப்பவே ஓடுறதுக்காக மைதானத்துக்கு போயிட்டாடா அப்படின்னு வந்து சொல்றாங்க. எத்தனை மணிக்கு பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, 4:30 எழுந்துச்சு போயிட்டா அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி பாட்டி நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. போய் பாருடா, பொம்பளை பிள்ளை ஒண்டியா தனியா போயிருக்கா அப்படின்னு சொல்லும்போது, அப்படி நினைக்காதீங்க பாட்டி, அவ போலீஸ் ஆனா இதுக்கு மிட் நைட்ல எல்லாம் ஏஞ்சி போற மாதிரி இருக்கும், இதெல்லாம் வந்து அவ சாதாரண விஷயம், போகட்டும் விடுங்க, இருந்தாலும் நான் உங்களுக்காக நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிடா போய் பாரு என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி நீங்க வந்து பார்த்தா ராஜு வந்து ரன்னிங்ல இருக்காங்க. ரன்னிங்ல இருந்துட்டு ஒரு முகத்தை துடைக்கும் போது கரெக்டா வந்து கதிர் போய் நிக்கிறாங்க. என்னாச்சு, நான் சொன்னதுனால கோச்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படிலாம் கிடையாது, நீங்க சொன்னது உண்மைதானே, ஏன் அச்சீவ்மெண்ட்டுக்காக நான் தானே ஓடணும், உங்களையும் சேர்ந்து ஓட வைக்கிறது தப்பு தான், எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் இனிமே பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி நீ ஓடு, நான் டைம் செட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல 2-3 நாளா வந்து ஓடல, அதனால வந்து வார்ம் அப்பா இருக்கட்டும், நான் நாளையில இருந்து வந்து டைம் செட் பண்ணிக்கிறேன், நானே பாத்துக்கிறேன், நானே தனியா வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் என் மேல கோவமா இருக்கியா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல எனக்கு இப்பதான் ஃபீல் ஆகுது, என்னோட கனவுக்காக நான் தானே ஓடணும், உன்னையும் சேர்த்து ஓட வைக்கணும்னு நினைக்கிறது தப்பு தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த பக்கம் வந்து மீனா வந்து காமிக்கிறாங்க. மீனாவும் மயிலும் பேசிட்டு இருக்காங்க. என்ன மீனா யார பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து கேட்கும்போது, இல்ல செந்தில் தான் பாத்துட்டு இருக்கேன், அவன் பார்த்தா எதுவும் தப்பா நினைக்கிறோம், லவ்வரை மீட் பண்ற மாதிரி உன்னை மீட் பண்ண வேண்டியதா இருக்குக்கா அப்படின்னு சொல்றாங்க. சாரி மீனா, எனக்கு வேற வழி தெரியல, உன்னை வந்து ஹெல்ப் கேட்க ஆரம்பிச்சிட்டு இருக்கேன், ஆனாலும் வந்து என்னால முடியல மீனா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஏக்கா இதுக்கு எதுக்கு அழுகுறீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது, இல்ல நேற்று வந்து நான் மெடிக்கல் ஷாப் போகல, அப்ப நான் வந்து அவங்கள பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது, சரவண மாமாவா என்ன சொல்லி பேசுனீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது, பேசுறதுக்கான வாய்ப்பு எல்லாம் கிடைக்கல, ஆனா ஒரு உறவு முறிஞ்சிருச்சா இல்லையான்னு கூட தெரியாததுக்கு முன்னாடியே வந்து எப்படி மாமா அதுக்குள்ள ஆயிட்டாங்க, அவங்க வந்து இன்னொரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்லக்கா நீங்க நினைக்கிறது தப்பு, மாமா டக்குன்னு மூவ் ஆகுறோம் கிடையாது, அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டு
ஃப்ரெண்டுகிட்ட கூட பேசியிருந்துட்டு இருக்கலாம். இல்லாட்டி அவங்க கூட பழக்கமானவங்களா கூட இருக்கலாம். புதுசா பழக்கமானவங்க ஃப்ரெண்டு மாரி தெரியல மீனா. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தது. எனக்கு வேற மாரி தான் தெரிஞ்சுச்சு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படிலாம் இருக்காது. நீங்க ஏன் அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இல்ல மீனா எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அவங்க அப்படிதான் நடந்துட்டு மாதிரி அவங்க நடந்துகிட்ட விதமும் அப்படிதான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிக்கா விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல மீனா இனிமே வந்து எனக்கு ஓரத்துல ஒண்ணு இருந்துச்சு. எப்படியும் வந்து மாமா கூட வந்து பேசிடலாம் சேர்ந்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நேத்து அதுவும் சுக்குநூறா ஆயிப்போச்சு. எனக்கு நேத்து ஃபுல்லா தூக்கமே வரல. இது ஓடிக்கிட்டேச்சு. நான் வந்து பொய் சொன்ன எல்லாமே எல்லாமே பண்ணலன்னு சொல்ல. ஆனா மாமா மேல நான் வச்சிருந்த பாசம் முழுக்க முழுக்க உண்மை மட்டும் இல்ல. வந்து எந்த ஒரு பொய் கலக்கவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுறேன். சரிக்கா விடுங்கக்கா பாக்கலாம்க்கா அப்படின்னு சொல்றான். இல்ல நீ எனக்கு வேலைக்கு நேரம் அதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மயிலுங்கிட்ட போன கொஞ்ச நேரத்துலயே வந்து செந்தில் வந்து மேல என்னாச்சு காலைக்கு முன்னாடியே இங்க வந்து நின்னா இன்னும் பஸ் வரல இருக்கோம் அப்படின்னா சரி ஆட்டோலனாச்சும் போயிருக்கலாம்ல ஆட்டோவும் கிடைக்கல ஆனா வந்து என்னாச்சுடி சரி ரெகுலரா போற ஆட்டோல போக வேண்டியது போது சரி எல்லா ஆம்பளைங்களும் இப்படித்தான் ஏன் இப்படி இருக்கீங்க அது மீனா வந்து திட்டாச்சாரா என்னடி ஆச்சு திடீர்னு திட்டம் வந்து பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி நான் சொல்றேன் ஒரு 2 நாள் நான் கூட பேசினேன் அப்படின்னு சொல்லி கேட்டு 3ஆம் நாள் பேசுவேன்னு உங்க பார்த்துக்கிட்டே இருப்பேன் சொல்றான் இல்ல அவ்வளவும் பொய் என்னங்க என்ன 3ஆம் நாள் பொண்ணை பார்த்துட்டு போயிருச்சா அப்படிப்பட்ட நீ போய் பிடிச்சிட்ட அப்படின்னு சொல்றாங்க இல்ல எல்லா அம்பளையும் அப்படிதான் திட்டிட்டு அவ பாட்டுக்கு போயிடறான் இவன் என்ன பைத்தியமா இல்ல என்ன பைத்தியம் நினைச்சிட்டு இவ பேசிட்டு போறாளா அப்படின்னு சொல்லி மண்டையை பிச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து மீனாக்கு ஆட்டோல போயிட்டு இருக்கும்போது சரியான கோவம் வரும். இன்னும் இப்படி டக்குன்னு மாற எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கடைக்கு போறாங்க. கடைக்கு போன வந்து பாண்டி இருக்காங்க. என்ன மாமா என்ன புள்ள பெத்து வச்சிருக்கீங்கன்னு எடுத்து அடுப்புல திட்டாங்க. என்னப்பா செந்தில் தப்பு பண்ண என்ன ஏதாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல மாமா வந்து பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி என்னப்பா அத்தை கூட பேசாத அவ்வளவு பெரிய தப்பா அவ செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லும் போது அத்தை கூட பேசாதெல்லாம் நான் சொல்லமா சரவண மாமாவை தான் சொல்றேன். சரவணன் என்ன பண்ணாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரவண மாமா இன்னொரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்காரு. என்ன ஆச்சு என்ன அதுக்குள்ள அடுத்த பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு வந்து கேட்கும்போது என்னப்பா சொல்றேன் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பொண்ணு மாசமா இருக்கா உங்க குடும்ப வாரிசு அவ சுமக்கிறா இதெல்லாம் எதுவுமே தெரியாம அதுவும் இன்னொரு பொண்ணு கூட அவன் பழகிட்டு இருக்காரு இதெல்லாம் வந்து நல்லதா அப்ப செந்தில் அப்படி பண்ணாலும் நீங்க அமைதியா தானே இருப்பீங்க இப்ப எனக்கும் இந்த நிலைமை தான் அப்படின்ற மாதிரி அவ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கா எனக்கு இன்னுமே புரியலப்பா என்ன வந்துச்சு இதுன்னு ஃபுல்லா சொன்னாதானே தெரியலன்னு சொல்லும் போது மயிலக்கா வந்து மாசமா இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்றேன். அதை கேட்டுட்டு பாண்டியன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன சொல்ற நம்ம பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா உங்க பொண்ணு தான் மருமக தான் உங்க மருமக மாசமா இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் வந்து சொன்னா அதை நம்பாம இவர் பாட்டுக்கு இவர் பொண்ணு கூட சுத்திட்டு இருக்காரு அது நல்லதா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லப்பா எனக்கு எதுவும் புரியல முதல்ல இருந்து எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் சொல்றாங்க. சரணா வந்து இன்னொரு பொண்ணு கூட பேசி மயில் பார்த்தது முதற்கொண்டு எல்லாத்தையும் சொல்லி என்னப்பா சொல்றேன் இப்பெல்லாம் வந்து நடக்குதா எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா சொல்றாங்க. எதுவுமே தெரியாம மாமா புள்ள பத்தி வச்சிருக்கீங்க பாண்டியனை பிடிச்சு வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வந்து மயில் வந்து மயில் வரா என்னப்பா மாசமா இருக்க நீ கூட ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படின்னு சொல்லும் போது உங்க பையனே நம்பல நான் எப்படி மாமா உங்கள்கிட்ட வந்து சொல்றது அப்படின்னு வந்து மயில் சொல்றாங்க. அவன் நம்பலையா அவன் எப்படி நம்பாம இருப்பான் அவன் எப்படி இந்த மாதிரி பேசுவான் வரட்டும் நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கரெக்டா அந்த நேரத்துல சரவணன் வந்தோம்னா மயில் ஓங்கி ஒரு அற விடுறாங்க. அவன் வந்து கண்ணத்தை பிடிச்சிட்டு அப்படியே ஷாக் ஆகிக்கிறாங்க. எவ்வளவு தைரியம் நீ என்ன அறையிறியா அப்படின்னு கேட்கும்போது இது உன் புள்ள இல்லைன்னு சொன்ன அதை கூட நான் மன்னிச்சிருவேன் ஆனா அடுத்த நிமிஷமே நீ எப்படி இன்னொரு பொண்ணை தேடி போக அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ ஏதோ புரியாம பேசிட்டு இருக்க நான் பேசினது தப்புதான் என்ன மன்னிச்சுக்க ஆனா வந்து நீ நினைக்கிற மாதிரி அப்படி கிடையாது அவ வந்து எனக்கு ஃப்ரெண்டு அஞ்சலி என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்றாங்க. எப்படிடா ஒரு பொண்ணு கூட ஒரு ஒய்ஃப் கூட சண்டை போட்டு இன்னொரு பொண்ணு கூட அவ்வளவு சந்தோஷமா பேச வர முடியுது அப்படின்ற மாதிரி திட்டிட்டு உனக்கு வந்து நான் டைவர்ஸ் கொடுக்கல அப்படிங்கறதுனால தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். நான் இப்ப சொல்றேன் நான் உனக்கு வந்து டைவர்ஸ் கொடுக்குறேன் நீ எனக்கு வேணாம் இந்த குழந்தைக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது இது என் குழந்தை உன் குழந்தைங்கிற உரிமையில நீ எப்பவுமே என்னை தேடி வந்துடாத நீ மட்டும் கிடையாது உன் குடும்பத்துல இருக்க யாருமே என் கூட வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறாங்க. இதோட இன்னைக்கு இது நாளைக்கு பார்க்கலாம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.